வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 5/8/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதை பண்ணாலுமே சரி, அங்கே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யூஎஸ் மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 1.34% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா 1.47% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1.85% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்னு ஒன்று இருந்துச்சு. கட்டத்தில் அதோட இப்போ டவ் ஜோன்ஸ் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரேலி. கீழே ஓப்பன் ஆகிட்டு 3 இண்டெக்ஸுமே டே ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயம். அதை தாண்டி பாருங்கள், விக்ஸு 13.9% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாள் வந்து ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூவால் 20% விக்ஸ் ஏறி இருந்துச்சு. அப்போ மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ஸுமே ஒரு 14% விழுந்திருக்கு. அண்ட் மார்க்கெட்டுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மேலே ஏறி இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து புல்லிஷ்னு சொல்ல முடியாது, பியரிஷ்னு சொல்ல முடியாது, பயங்கரமான வால்டாலிட்டி இருக்க மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணுங்க. இவ்வளோ பெரிய பவுன்ஸ் பேக்குக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, எந்த விதமான எக்கனாமிக் டேட்டாவுமே பெருசாக வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. அண்ட் இன்னொரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன், எப்போவுமே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு ஒஸ்ட்டு மாதமாமா. இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக வந்த மிகப்பெரிய டவுன்ஃபால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸுக்கு, எஸ்என்பிக்கு, நாஸ்டாக்கு, இது மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்திருக்காமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு டெரிஃபிக்கான மாதமாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சா நம்ம தும்மல் போட்டு தான் ஆகணும். அவங்க கீழே விழுந்தாங்கன்னா காரணமே இல்லாமல் நம்மளும் கீழே விழுந்து தான் ஆகணும். அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப கீழே விழுந்துருக்கிறோம். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் அமோகமாக முடிஞ்சிருக்கு, பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே மார்னிங்குமே பாருங்கள் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3 இண்டெக்ஸுமே 0.2% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் விக்ஸுமே பாருங்கள் இன்னொரு 2% வந்து விழுந்திருக்கு. சூப்பர் பாசிட்டிவான விஷயம். யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் வந்து 0.32% பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ரான்ஸு, லண்டன்லாம் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் குளோபல் மார்க்கெட் இப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி 0.43% பாசிட்டிவ், ஆஸ்திரேலியா 1% பாசிட்டிவ், தைவான் மட்டும் நெகட்டிவாக இருக்குது, கொரியா வந்து 2% பாசிட்டிவ். அப்போ ஆல் ஓவர் த மார்க்கெட் வந்து இந்த தைவானை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே பயங்கர பாசிட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தபடியே கிஃப்ட் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி மட்டும் ஒரு 64 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு -50 -100 பாயிண்ட் வரைக்குமே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி மார்னிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா மார்க்கெட்ஸுமே பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி மட்டும் பியரிஷாக இருக்குது. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கூர்ந்து நோக்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம அப்படியே எஃப்ஐடி டேட்டாக்கு போயிடலாம். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு நேற்று டிஏ வந்து 4800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ வந்து 2400 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக இருந்தாலுமே எஃப்ஐஏ செல் பண்ணுறது ஒரு காஸ்ட் ஆஃப் கன்சர்ன் தான். இது ஒரு மைல்டு பியரிஷாக நம்ம வந்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போயிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபியூச்சர்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஷார்ட் கவரிங் வந்து அது ஒரு பாசிட்டிவ் சைன். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2% வந்திருக்கு. இதுவுமே ஒரு நல்ல நம்பர் தான். ஸோ அதனால் நேற்று ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து ட்ரெண்டிங் ஓஏ பக்கம் போயிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் இன்ட்ராடே வந்து பார்த்திங்கன்னா 2.5 crore பாசிட்டிவ், பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 62 lakhs நெகட்டிவ். அப்போனா என்ன அர்த்தம்னா இன்ட்ராடேல தான் நேற்று வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கே ஒழிய இன்னும் பொசிஷனலாக மார்க்கெட் புல்லிஷாக மாறல அப்படிங்கிறத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. அப்போது ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்திருக்கு, பட் பொசிஷனலாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் இன்னும் பியரிஷ்னஸ் இருக்குதுங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் வந்து எஃப்ஐயோட அவங்களோட ஸ்டான்ஸை மாற்றிக்கவே இல்லை. உங்களுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க, பியரிஷாக தான் இருக்காங்க. ஆனால் ப்ராப் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய ஸ்டான்ஸை மாற்றிட்டாங்கங்க. 22-26 கால் ஆப்ஷனை 4% அதிகமாக பை பண்ணியிருக்காங்க,
புட் ஆப்ஷன் பாருங்கள் 23.30 7% அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ப்ராப் ட்ரேடர்ஸு, மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகட்டும், அப்படி ட்ரெண்ட் ஆகும்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் கன்சால்டேட் ஆனால் எனக்கு பெரிய ப்ராஃபிட் வராது. ஏன்னா ஆப்ஷன் பையிங்னா உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆனால் தான் ப்ராஃபிட் வரும். அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வாங்கி ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதில் கம்பேரிட்டிவ்லி கால் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது புட் ஆப்ஷனை தான் அதிகமாக வாங்கி வச்சிருக்காங்க. அப்போது மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு செமையான ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸோட ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் நம்ம வந்துடலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பாருங்கள் 65, 68, 56, 69 அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே செல் பண்ணியிருக்காங்க. அதில் அக்ரெசிவாக புட் ஆப்ஷன் செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் வரும், அப்படிலாம் கன்சால்டேட் ஆகினா கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் யார் இந்த வாரம் இறுதியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அதையும் நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிடுதுங்க, ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம முடிஞ்சிருது. இந்த வாரம் என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்து எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ, லாங்கு 9%, நேற்று 8 இருந்தாங்க, 8 சம்திங்கில் இருந்தாங்க, இப்போ 9ன்னு வந்துட்டாங்க. ஸ்டில் 91% ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ குட்டி ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு. இது பெரிய முன்னேற்றம்லாம் இல்லைங்க, இன்னும் அவங்க பேரிஷாக தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம எல்லா டேட்டாவும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ முதல்ல நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து இது வந்து வீக்லி கேண்டில். ஸோ தொடர்ந்து 5 வாரங்களாக மார்க்கெட் கீழே வந்ததுனால கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த மூவை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வீக்லியில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்திங்கன்னா 250க்கு மேலே இருக்குது. ஒரு 280 ரேஞ்சிலிருந்து ஆரம்பிக்குது இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப். இதை தாண்டாமல் நம்ம வீக்லியில் ஓகே மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது, லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காமையும் புல்லிஷ்னு எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போகும்போது அது சாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக புல்லிஷ்ங்கிற ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இது வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம கிடைக்கிற இன்ஃபரன்ஸ். அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனீங்க அப்படின்னா நேற்று டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி பயாஸே கிடையாது. இன்றைக்கி மோஸ்ட்லி ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிச்சுன்னா மேலே ட்ரெண்ட் ஆயிரும், ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிச்சுன்னா கீழே ட்ரெண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சைட் கேண்டில் வந்தால் நம்மளுடைய இன்டர்பிரேஷனாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு நிலைமைக்கு மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட் ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காமல் இருந்தாலுமே இந்த ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் ஷார்ட் அடித்து வச்சுருக்கவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை மேலே கொடுக்கறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட 30%லாம் இது வரல, கொஞ்சம் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்காகவே இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் கூட மூவ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டேவை நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிச்சினாலோ இல்லை ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிச்சினாலோ கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பயாஸுங்கிறது புல்லிஷ் பிஎஸ்ங்கிறது கிடையாது, நல்ல ஒரு மூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதா இன்றைக்கி பயாஸாகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்துடலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் மிகப்பெரிய செல்லிங் கேண்டில் உங்களுக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து கீழே வந்தது. அப்போது இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 956 இருக்குது பார்த்தீங்களா, 24,956 தாண்டுற வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ் ஆக முடியாது. அது வரைக்குமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதை தாண்டினா தான் மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். அப்போது 1 hour டைம் ஃப்ரேம்னு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது மிஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ரெட் கேண்டில் போட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 ப்ராபபிலிட்டியுமே 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ அடுத்து 15 மினிட்ஸுக்கு வந்துடலாங்க. அது சிபிஆர் பார்த்துட்டு நம்ம 15 மினிட்ஸ்க்கு வருவோம். ஸோ நேற்று வந்து சிபிஆரில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு கன்சால்டேட் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லணும், பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கல. பட் ஸ்டில் இன்னைக்கு நேற்று மார்னிங்லேருந்தே ப்ரைஸ் ஹையாக போட்டு நல்லா டிப்பும் வந்துச்சு, அதுவும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். நல்லா டிப்பும் வந்துச்சு. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை போட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேல வந்து க்ளோஸ் வச்சிருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே கம்ஃபர்டபுளாக முடிச்சிருக்கு. என்றைக்குமே ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சுன்னா பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது வந்து S1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிஞ்சுன்னா பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நேற்று பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, பிக்சருக்குள்ளே வந்திருக்காங்க. பையிங் ப்ரெஷர் நேற்று அப்சர்வ் ஆகிருக்கு. ஆனால் அக்ரெசிவாக அவங்க இன்னும் மாறல, அவங்க என்ன வேணாலும் கிவ் அப் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை தான் நேற்று சிபிஆர் இண்டிகேட்டர் நமக்கு வந்து தெரிவிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்க சிபிஆர் நிஃப்டியில் என்ன சிபிஆர்னா இது ஒரு பேரலல் சிபிஆர். பேரலல் சிபிஆர் வந்துச்சுன்னா நேற்று என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சோ அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இன்றைக்குமே பையர்ஸ் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பை அண்ட் டிப்பில் மார்க்கெட் ஏதாவது டிப் வந்துச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ அண்டு அதுக்கு முன்னாடி நாள் லோ இருக்குது பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 540 லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிபிஆர் நம்மளுக்கு சொல்லுது. ஆனால்
ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது, இன்றைக்கி ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்றைக்கி சிபிஆரும் ப்ரைஸ் ஆக்ஷன் வெவ்வேறு சிக்னல்ஸை கொடுக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி செல் ஆன் ரைஸ் பை ஆன் டிப்புங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே மாதிரி சொல்லுது, சிபிஆர் இண்டிகேட்டர் ஒரே மாதிரி சொல்லுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லையும் அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா நம்ம கன்ஃபார்மாக அடிக்கலாம் நேற்று மாதிரி. ஆனால் இன்றைக்கி அப்படி வாய்ப்பு இல்லை. அப்போ கன்ஃபார்மாக இன்றைக்கி சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்விடிட்டிஸ் வந்து முக்கியமான லிக்விடிட்டிஸுங்க. இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறதுலாம் ப்ரைஸாக பொட்டன்ஷியலாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவோட லிக்விடிட்டி 24,554 இருக்குது. இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி கீழே போச்சுன்னா ப்ரைஸ் வந்து 24,464 டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க அல்டிமேட் லிக்விடிட்டி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தோம், இன்றைக்கி வந்து பயாஸ் வந்து ட்ரெண்டிங் டே அப்படின்னு இருக்கிறதுனால மேபி ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆச்சுன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிக்கு ஈஸியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்பிட்வீனில் இந்த இடத்துல எந்த மதமான லிக்விடிட்டியுமே இல்லைங்க, சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்போது ஈஸியாக இங்கே வந்து டச் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் மேலே போச்சுன்னா இந்த 24,784 கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் கேப் டவுன் தான் காட்டுறாங்க, இன்னும் கேப் டவுன் தான் காமிச்சிட்டு இருக்கான். மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிற சமயத்தில் ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டியோட ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாகவும் இது ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹைக்கு வந்து 784 கடையில் இருக்கிற கேப்பு பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டே ஹையை தாண்டும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு லாங் அப்படிங்கிறது போக முடியாது. ஈவன் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த 784 இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,893 கிட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இன்றைக்கி மேலே போச்சுன்னா ஈவன் மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் போட்டுமே, ஆனால் 784 893 956 இதுக்கு நடுவில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வேறு இருக்குது. அப்போது இது எல்லாமே ஏகப்பட்ட ப்ரைஸை ரிவர்சல் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் இங்கே போய் ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம லாங் போனோம்னா ஈஸியாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போது இன்றைக்கி ப்ரைஸ் மேலே போச்சுன்னா ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸை கடந்து தான் மேலே போகணும். ஆனால் சப்போஸ் கீழே போகுதுன்னு வச்சுக்கலாம், இந்த ப்ரீவியஸ் டேல லிக்விடிட்டி ஒன்றை மட்டும் அடிச்சு தூக்கினா போதும், ஈஸியாக ப்ரைஸால் கீழே விழுக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி தான் பொசிஷன் ஆகிருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் டிசிஷன்ஸை எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் அப்படியே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி கிட்ட ஸ்வீப் படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிருக்கு. பேங்க் நிஃப்டியோடைய பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்கிறது. சப்போஸ் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டியை தாண்டி உங்களுக்கு கீழே போகும்போது ஃபர்தராக 55,085 கிட்ட ஒரு முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் இன்னொரு 30-40 பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இது ரெண்டுமே ஒரு முக்கியமான சொன்ன, அதாவது ரவுண்டாக வச்சுக்கலாம் 55,000 அப்படின்னு வச்சுக்கலாமே. 55,000 அந்த ரவுண்ட் நம்பரில் மிக முக்கியமான லிக்விடிட்டி இருக்குது. அது ப்ரைஸை ரிவர்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அண்டு நேற்று பாருங்கள் சிபிஆரில் ப்ரைஸால் சிபிஆரையே தாண்ட முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் இன்னும் பிக்சருக்குள்ளேயே வரல, ப்ரைஸ் வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்க சிபிஆர் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை R1 தானா மேலே ட்ரெண்ட் ஆயிரும், S1 ப்ரீவியஸ் லோ தானா கீழே ட்ரெண்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா ஹையர் ஹை போட்டால் மேலே போகும், லோயர் லோ போட்டால் கீழே போகும். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத இந்த நேரோ சிபிஆர் நம்மக்கிட்ட கன்வே பண்ணுது. அப்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம், நடக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கலை அடுத்த நாள் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸோ இப்போ ஓவராலாக இன்றைக்கி நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா நேற்று யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்னிங் ஒட்டுமொத்த உலகமும் பயங்கர பாசிட்டிவாக இருக்க சமயத்தில் கிஃப்ட் நிஃப்டி மட்டும் 60 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது, நல்லா கீழே விழுறதுக்கு ஏற்ற வகையில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் சிபிஆர் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கன்சால்டேஷன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது. அண்ட் நான் வந்து அப்சர்வ் பண்ணது டியூஸ்டே ஆர் தேர்ஸ்டே இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து மார்க்கெட் கன்சாலிட் ஆகிடுது, இன்னொரு நாள் அக்ரெசிவாக வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்டிங் ப்ரைஸ் ஆக்ஷன், வால்டைல் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஹேப்பன் ஆகுது. அதை தாண்டி பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரோ சிபிஆர் வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. பட் நம்ம அல்டிமேட்டாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் எல்லாமே ப்ரைஸ் என்ன பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் தான். அது எல்லா டைமும் அப்படியே ஒர்க் ஆகணும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 784 554 ப்ரீவியஸ் டே லோவையோ இல்லை 784 டச் பண்ணலாம் இன்றைக்கி கன்சல்டேஷன் ஆயிரும்.
சப்போஸ் அதை டச் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி உள்ளே வந்து ரியாக்ஷனை கொடுக்கும். எய்தர் அங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும், அது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுதுன்னா அங்கே ரிவர்ஸ் பண்ணி கொடுறதுக்கு இன்னும் ஃபர்தராக ஏகப்பட்ட ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்குது. கீழே போச்சு அப்படின்னா ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இல்லை, அல்டிமேட்டாக 24,464 தான் இருக்குது. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாலை கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அனாலிசிஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே ஆப்போட லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது மூலமாக நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்களுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா அதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு பேக்கப் சேனலுமே இருக்குது, அதுலேயுமே வந்து அதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இன்னும் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.